வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்பொழுது அதிகமாக மக்கள் தேர்தல் என்னன்னா, திருமணம் எப்போது நடைபெறும். இந்த திருமணத்துக்கு மிக முக்கியமாக எல்லாருமே ஜாதகத்தை பார்க்கறது. நம்ம திருமணம் அது காதல் திருமணமா, சொந்தத்தில் நடக்குமா, இல்லை விளம்பரம் மேட்ரிமனி மூலம் கிடைக்குமா, இல்லை அந்நிய மொழி அந்நிய ஜாதி தான் உங்களுக்கு கிடைக்குமான்றது அவங்களோட சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஜாதகத்தில் அவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை விதி கொடுத்துருக்கோம். அந்த விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும். அதை மீறி எப்பயும் நடக்காது. அது எப்போ நடக்கும் அப்படின்றது தசாபுத்தி தான் தீர்மானம் செய்யும். நம்ம கோயிலுக்கோ பரிகாரம் செஞ்சோ எல்லாமே வாழ்க்கையெல்லாம் மாறுமானா அப்படிலாம் மாறாது. கிரகங்கள் எப்போ தசாபுத்தி வழிவிடுதோ அப்போதான் நடக்கும். நமக்கு முதல்ல கொடுப்பனை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணலாம். இவருக்கு எப்போ திருமணம் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு 14/3/1997 10 மணி 27 நிமிஷம் 30 செகண்டுக்கு வெள்ளூரில் பிறந்த ஜாதகம் இது. இது பார்த்தீங்கன்னா லக்னம் துலாம் லக்னம். 4ல் குருன்னு இருக்குது, 5ல் சுக்கிரன், 6ல் பார்த்தீங்கன்னா கேது, சனி, சூரியன், புதன், 8ல் சந்திரன், 12ல் செவ்வாய், ராகு. எப்பயுமே இதுக்கு 7ஆம் அதிபதி எப்படி இருப்பான்னு பார்ப்பாங்க. 7ஆம் அதிபதி செவ்வாய் ராகுவோட இணைஞ்சிருக்குது அப்படின்றதெல்லாம் இதில் பார்த்துட்டு நம்ம கேபி உயர்கணித சாரஜோதம் நம்ம எப்படி ஜாதகத்தை ஆய்வு செய்யறோன்றதை பார்க்கலாம். இப்போ துலாம் லக்னம்னு போட்டது பார்த்தீங்கன்னா இப்போ 29.58 டிகிரியில் துலாம் லக்னத்தில் ஒரு பிறந்துக்கிறாரு வேலூர்னா. இது தனிப்பட்ட ஜாதகம். 2 மணி நேரம் போதும் எல்லாருமே துலாம் லக்னம் தான். இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா அந்த 2 மணி நேரத்தில் போகிறவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை நடக்கும்னா அப்படிலாம் நடக்காது. இது தனி மனிதர் ஜாதகத்தை நம்ம எப்பயுமே பார்க்கும்போது அவங்க டிகிரி வைஸாக நம்ம பார்த்து பிரித்து எந்த லக்னம், எந்த நட்சத்திரம், எந்த உபநட்சத்திரம்னு பார்த்தா தான் நம்ம கரெக்டாக ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னா முதல்ல எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்ட்டு பார்க்கணும். 7ஆம் பாவம் தான் திருமணத்தை குறிக்கிறது. 7ஆம் பாவம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு திருமண வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, திருமணம் நடக்குன்றது பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஆணாக இருந்தால் சுக்கிரனையும், பெண்ணாக இருந்தால் செவ்வாயும் பார்க்கணும். இது சுக்கிரனும் செவ்வாயும் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் தான் திருமண வாழ்க்கைக்கு நல்லா இருக்குன்றது அர்த்தம். இப்போ திருமணம் எப்படி ஒருத்தருக்கு அமையும்னா, 1ஆம் பாவம் யார் யாருக்கு 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளணும். இது மாதிரி 7ஆம் பாவத்தை யாருக்கு தொடர்பு கொள்ளுதோ அவங்களுக்கு நன்கு அறிமுகமான நபர்களை திருமணம் செய்வாங்கன்னு அர்த்தம். 2ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்தில் உள்ள ஒருத்தருக்கு வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்யறது இதெல்லாமே 2ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டுடணும். 3ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க பக்கத்து ஊர் இல்லை அருகாமையில் இருக்கிறவங்க இல்லை விளம்பரம் மூலம் மேட்ரிமனி மூலம் தான் திருமணம் நடக்கிறதுலாம் அப்படி நடக்கும். 4ஆம் பாவத்தில் 7ஆம் பாவம் தொடர்பு இருக்கணும். 7வது ராசி 4வது ராசி 7வது ராசி தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா சொந்த ஊர்லேயோ இல்லை உறவு முறையிலையோ இல்லை தாய் வழியிலையோ இந்த சொத்து கைவிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொந்தத்திலே பண்ணுறாங்களே, இதெல்லாம் 4ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டிருக்கணும். இந்த 5ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டுச்சுன்னா இவங்களுக்குலாம் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 6ஆம் பாவம்ன்றது 7ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடன் பணிபுரியும் நபர்களை யாராவது திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். 7ஆம் பாவம் 7ஆம் பாவத்திலே தொடர்பு கொண்டுச்சுன்னா அவருக்கு சமமான நபர்கள் திருமணம் நடக்கும் அப்படின்றத. இதுதான் திருமணம் 7ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளணும். 8ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா கட்டாயத்தின் பேர்லையோ அதில் நிர்பந்தம் செஞ்சோ இல்லை திடீர்னு எதிர்பாராத திருமணம் நடக்கிறதுல 8ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளுது. 9ஆம் பாவம் 7ஆம் பாவத்தை 7வது ராசியை தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அந்நிய இனம், மதம், வெளிநாடு, நீண்ட தொலைவில் இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணுறது, அப்பா வழியில் அல்லாட்டி அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தான் நடக்கும். அது 7ஆம் பாவம் தொடர்பு இருந்துச்சுன்னா. 10ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா வேலை பார்க்குற இடத்துல திருமணம் பண்ணுற மாதிரி பண்ணணும். இல்லாட்டினா ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா அதே தொழில் செய்கிற ஆட்களே திருமணம் செய்ய வைக்கும். 11ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா இது நல்ல நண்பர்களை கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்ல விரும்பிய நபரை கல்யாணம் பண்ணுவாங்க. அது நண்பர்கள் மூலம் யாரையாவது கல்யாணம் பண்ணுறது எல்லாமே பண்ணும். இந்த 12ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா
ரகசிய திருமணம், யாருக்கு தெரியாம ஓடி போய் திருமணம் பண்றது, வெளிநாட்டு நபர்கள்லாம் திருமணம் பண்றது, இது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் கொடுப்பனை, பாவ கொடுப்பனைன்றது. இதுதான் அவங்க வாழ்க்கையை வந்து தீர்மானம் செய்யுதுன்னா, இந்த சமயத்துல முதல்ல அவங்களுக்கு திருமணம் எப்போ நடக்கும்ன்றது தசாபதி தான் தீர்மானம் செய்யும். இப்போ முதல்ல இந்த 7ஆம் பாவ கொடுப்பனைன்றது ஃபர்ஸ்ட் ராகு கேது அப்படின்னு இருந்தாவே அவங்க வந்து அந்நிய மொழி, அந்நிய ஜாதி, இதில் தான் வந்து அவங்களுக்கு திருமணம் செய்வது கொடுப்பனை இருக்குது அப்படின்னா நம்ம என்னதான் தேடினாலும் அதுதான் கிடைக்கும். அவங்க வந்து இந்த பையனோட கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து இவன் தமிழ் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து கன்னடம் பேசுகிற பொண்ணு. அதனால அந்நிய மொழி, அந்நிய ஜாதியில தான் திருமணம் நடக்கும் அப்படின்னா அதுதான் நடக்கும். சொந்தத்தில் நடக்கணும் அப்படின்னா 4ஆம் பாவம் வந்து 7ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கணும். விளம்பரம் மூலம் நடக்கணும்னா 3ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட இருக்கணும். இது மாதிரி வந்து 9ஆம் பாவமும் அதே மாதிரி அந்நியம், ஜாதி, வெளிநாடு, இது மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து 9ஆம் பாவமும் இருக்கும். இது எல்லாம் முதல்ல இதுதான் கொடுப்பனைனா இதை மீறி உலகத்துல எதுவுமே நடக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகத்துல என்ன நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான காலம் எப்போ அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். காலம் தான் வந்து பதில் சொல்லும். இப்போ இவருக்கு வந்து ராகு தசையில 2021 13/12/2021 12/12/2024 வரைக்கும் சுக்கர புத்தி வருதுன்னா முதல்ல அந்த சுக்கர புத்தி திருமணத்துக்கு ஃபேவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர புத்தி 6-9ன்னு இங்கே இயங்கும் போது அவர் திருமணம் செய்தால் அந்த திருமணத்தை கட் பண்ணி செகண்ட் மேரேஜ் கொண்டு போயிடும். அதனால திருமணம் அந்த காலத்துல நடக்காது, நடக்கவும் விடாது. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சூரிய புத்தி வந்துச்சு. சூரிய புத்தி 2024 டிசம்பர்ல இருந்து 2025 11ஆம் மாதம் வரைக்கும் இந்த சூரிய புத்தி தான் திருமணத்துக்கான சாதகமான வேலைகளை செய்யுது அப்படின்னா இந்த புத்தியில தான் அவருக்கு திருமணத்துக்கான விஷயங்களை ஏற்பாடு செய்யும். இந்த சூரிய தசையில சூரிய புத்தியில தான் அவங்க பொன் பார்த்தது எல்லாமே அமைப்பெல்லாம் நடந்தது. திருமணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 10/9/11/2025 சந்திர புத்தியில தான் மேரேஜ் ஆயிருக்குது. இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா 5-7 பாவத்தை தொடர்பு கொண்டதுனால 5-7 இது மாதிரி எந்த கிரகம் 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதோ அந்த கிரகத்தோடையோ புத்தியோ அந்தரமோ வரும்போது தான் திருமணம் நடக்கும். 6-12 அப்படின்ட்டு ஒரு கிரகத்தோட தசா புத்திகள் நடந்தா அந்த டைம்ல என்னதான் நம்ம முயற்சி செய்தாலும் திருமணம்லாம் நடக்காது. தசா புத்தியில ஃபர்ஸ்ட் தசா புத்தி வழிவிடுதான்னு பார்க்கணும். தசா புத்தி வழிவிடாம திருமணம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நடக்காத தசையில 6-8-12 6-12 இது மாதிரி 4-10 அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பொருளாதாரத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணும் தவிர திருமண வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணாது. திருமண வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணா எந்த புத்தி அங்க 5-7 அப்படின்ட்டு இருக்குதோ அந்த புத்தியில தான் திருமணம் சப்போர்ட் பண்ணும். நிறைய கிரகங்கள் 6-8-12 6-12 அப்படின்னு நிறைய கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல திருமணத்துக்கு இயற்கை சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. நம்ம எங்க போனாலும் கோயிலுக்கு போல எங்க போனாலுமே அது பெருசான ரிசல்ட் கிடைக்காது. அதனால திருமணம் நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்துல எப்போ டைம், அதுக்கான நேரம் எப்போன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும். மன உளைச்சல் கஷ்டங்கள்லாம் இருக்காது. ஒருத்தர் சொல்றாங்களுக்கோசரம் நம்ம அவசரமெல்லாம் பண்ணோம்னா அடுத்தவரை தசாபுத்திகளாக நம்ம பார்க்கணும். அடுத்தவரை தசாபுத்திகள் கெட்டு இருந்துச்சுன்னா பிரிவினையை கொடுத்து விட்டுரும். நிறைய கிரகங்கள் 10 பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு நட்சத்திரம் பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு திருமணம் செய்யறது தான் நிறைய பேர்த்தோட வாழ்க்கைக்கே நிறைய ப்ராப்ளம் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா அதுதான் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. திருமணத்துக்கு எப்போதுமே நம்ம பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம் கொடுப்பனை அது நல்லாக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆணா இருந்தால் சுக்கிரனும், பெண்ணா இருந்தால் செவ்வாயும் நல்லாக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட லக்னம், அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது, குணம் எப்படின்றது பார்க்கணும். 5ஆம் பாவம் தான் வந்து தாம்பத்திய சொல்லும். அவங்க முதல்ல செக்ஸுவல் லைஃப்க்கு நல்லா அவங்க ஹெல்த் வந்து ரெடி பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். அந்த டைம்ல தாம்பத்திய சுகத்தை கொடுக்குற மாதிரி தசாபுத்திகள் நடக்கணும். 9ஆம் பாவம் இறையறல், காடு கிஃப்ட் இருந்தால் தான் திருமணம் நடக்கும். 11ஆம் பாவம்ன்றது மன நிறைவு, இன கவர்ச்சி. ஒருத்தரை பார்த்தா ஃபீலிங்ஸ் வரணும். அது இல்லைன்னா அந்த டைம்ல நமக்கு வந்து திருமணம் பண்ணால் பிரச்சனையை கொடுத்துரும். இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல தசாபுத்தி நடக்கிற காலங்கள் வந்து உறவு முறைக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதுல எந்தெந்த தசா புத்திகள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு 5-7-11 பாவத்தை தொடர்பு கொள்ற புத்திகள் எதாவது வருது. சூரிய புத்தி, சந்திர புத்தி, புதன் புத்தி, குரு புத்தி, சுக்கர புத்தி, ராகு புத்தி. இந்த டைம்ல மட்டும்தான் நம்ம திருமணம் பண்ணா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். 6-8-12 அப்படின்னு ஓட்டுகிற செவ்வாய் புத்தி, சனி புத்தி, கேது புத்தி, இந்த டைம்ல நம்ம திருமணம் பண்ணோம்னா திருமண வாழ்க்கையில
நமக்கு என்னதான் ஜாதகம் நல்லா இருந்தாலும் அந்த நேரத்தில் மன உளைச்சல், சங்கட்டம், டென்ஷன் ஆகிட்டு வாழ்க்கையில் பிரிவினை கொடுக்கறதுக்கும் அது மிக மிக மோசமான நேர காலங்கள் ஆயிரும். அதனால திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது தயவு செஞ்சு எல்லாருமே தசாபதிக்கு நம்ம கொடுப்பனை என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தசாபதியை வழிவிட்டு தான் பார்த்து தான் திருமணம் செய்யணும். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.